அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் சிறப்பான கருத்தரங்கம். ஏன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கற்றுக்கும் போது நோட்டு பேனா எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். சரிங்களா? டீ குடிக்க கூட எஞ்சி போக மாட்டோம், பாயிண்ட்ஸ் போயிருமேன்னு உட்காந்து எழுதிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் உங்கள் உள்ளங்கைக்குள்ளேயே வர பிரசாதமாக வருது இல்லைங்களா? அதனால் இந்த ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. டைமையும் அவங்க அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடியதுக்கு தகுந்த பாராட்டுகள் கொடுக்கணும். அதற்கான பிரபஞ்சம் என்றைக்கும் துணை இருக்கும். பண்டிட் பால் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரகங்களின் சரிங்களா உச்ச நீச்ச சூட்சம பலன்கள், என்னோடய அனுபவ கருத்துக்களில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இப்போது மேஷ வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் அடைகிறார், சனி பகவான் நீச்சம் அடைகிறார். மேஷ வீட்டில் ஒரு கிரகம் நீச்சம் அடைகிறதுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் எடுத்துக்கோங்க, ஒரு கிரகம் நீச்சம் அதில் சூட்சமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, கிருத்திகை முதல் பாதம் 9 பாதம் வரைக்கும் முடியுதுங்களா? அப்போது அந்த மண்டலத்தை பிரித்து பாருங்கள். மகர வீட்டில் நட்சத்திரம் வராது, மகர வீட்டில் நட்சத்திரம் வராது. அந்த கிரகம் இங்கே நீச்சமாக இருக்குது. அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு இருக்குங்க. அப்போ மேஷ வீட்டில் சனி பகவான் ஏன் நீச்சமாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை முதல் பாதம் தனுசு மண்டலத்தில் தனுசு வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அங்கே மகரம் உங்களுக்கு கும்பம் மீனம் இயங்காது. அப்போ மேஷ லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானும் நீசமாக இருந்து பிறக்கப்பட்டவர்களுக்கு 10, 11, 12 பாவம் இயங்காது. கேட்டு பாருங்க. தொழிலில் 4-5 தொழில் மாறி இருப்பாங்க, அங்கீகாரம் கிடைக்காது. சனி பகவான் தொழில்காரகர் தானே, வருமான ஜீவனகாரகன். தொழில் மூலமாக லாபத்தை அவர் தான் கொடுக்குறார், வருமானத்தை கொடுக்குறார். இவர்கள் உழைப்பால் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க நிறையா பேர், இவர்களுக்கு வளர்ச்சி கிடையாது. அந்த சூட்சமாக சனி பகவான் சொல்வார். இப்போது சூரிய பகவானை உச்சம் அடைகிறார். அவர் கால 5 கூடியவர், தன் வீட்டுக்கு 9 உச்சம் அடை. அந்த 1, 5, 9 இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பரை ஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் குரு சூரிய பகவான் தான் அழகாக எடுத்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சூரிய பகவான் உச்சம் அடையும் கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2-7 சாரத்தில் துலாம் வீட்டில் பலவீனமாயிடுறார். அதே சனி பகவான் 2-7 சாரத்தில் உச்சம் அடைகிறார். இதில் என்ன சூட்சமம் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே அப்பா பையன் உறவுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சூரிய சனி பகவானுக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே சூரிய பகவான் அந்த 2-7 சாரம் வாங்கி அங்கே நீச்சம் அடைகிறார். அப்படின்னா தன்னோட மகனுக்கு எப்போ திருமணம் ஆகுதோ அவர் அங்கே பலவீனமாகிறார். ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் ஆகும் பொழுது யானை பலங்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தை என்ன பண்ணணுங்க, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறார். 2 குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும். அவர் தன்னோட தாய் தந்தையரை பாதுகாக்கிற ஒரு கடமையிலையும் பொறுப்பில் இருக்கிறவர் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ அங்கே மருமகனாக போகிறார் இல்லைங்களா? அந்த வீட்டுக்கு அவர் மகன் தானே, அந்த வீட்டு நல்லது கிட்ட அவர் பார்த்தாகணும். அப்போ அந்த சூரிய பகவான் உச்சத்துக்கு தான் காரணம். ஆனால் மகனுக்கு திருமணமானதும் அவர் தன் பலத்தை இழக்கிறார். தன் வீட்டுக்கு லாபம் சிம்ம வீடு இல்லைங்களா? அப்போ தன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிறார். ஒரு பார்ட் அப்பாவுக்கு அங்கே வேலை இல்லாமல் இருக்கும், அப்பாவுக்கு வருமானம் கம்மியாயிடும். அப்போ அந்த மகன் தான் என்ன பண்ணுறாங்க அங்கே. இது ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை. சரி, இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் இந்த காரகத்துவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மேஷ லக்னத்தில் ராசியில் பிறந்து சனி பகவான் எப்படி பலவீனமாக இருந்த ஜாதகத்தில் 10, 11, 12 பாவங்கள் வேலை செய்யாதோ ஒவ்வொரு நீச்ச வீட்டுக்கும் வாங்க. அப்படியே நீச்ச கிரகத்துக்கு மட்டுமே இந்த சூட்சமா பலன். இப்போ கடகத்துக்கு வந்துடுங்க. இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம் இல்லைங்களா? அங்கே நீச்சம் பார்த்தீங்கன்னா ராகுவை சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ராகுக்கு எதுனாவே நீச்ச கிரகம் தான். அதுக்கு தனியாக பொதுவான வீடுகள் கிடையாது இல்லைங்களா? அவங்க எந்த வீட்டில் உட்கார் அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம இங்கே வரலாம். இப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அங்கே நீச்சம் அடைகிறார் இல்லைங்களா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயில்யம் 4ஆம் பாதம் எங்கே முடியுதுங்க? மீன வீட்டில் முடியுதுங்களா? அங்கே செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். கணக்கு கரெக்டுங்களா? அப்படியே கூட பேசிகிட்டே வந்தீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வரும். இல்லை எனக்கு பேச்சு வராது. சரிங்களா?
அதனால் அப்போ செவ்வாய் பகவான் ஏன் அங்கே பலவீனமாகிறார் கேட்டிங்க அப்படின்னா, ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் அந்த வீட்டு நட்சத்திர பாதம் மீன வீட்டில் முடியுது. செவ்வாய் பகவான் இங்கே நீசமாகிறார். அங்கே சந்திர பகவான் ஆட்சி வீடு, குரு பகவான் உச்ச வீடு. அப்போ இங்கே செவ்வாய் குரு காம்பினேஷன் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு கடக லக்னம் ஒரு கடக ராசியில் பிறந்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா ஒரு சொத்தை இழந்து தான் வீடு கட்டணும். ஏன்னா அங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னா 6, 9 என்கிறார். 6, 9 கடனை வாங்கி வீடு கட்டிடாதீங்க. நிறையா ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு கட்டி முடிச்சு ஜப்திக்கு போயிருக்கு. குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டீங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்டவே முடியாது. 6ங்கிற கஷ்டத்தையும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் பாக்கியம். அந்த நீங்கள் இடத்த வந்து வித்தாகணும், இல்லைன்னா ஜப்தி ஆகிடும். குரு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லா நீச்ச கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்காம இருக்கிறது இல்லைங்க, உச்ச கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்கறதும் இல்லைங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் கிரகத்தோட பலவீனம் வந்து நட்சத்திர பார்த்து வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், டிகிரி வைஸ். அப்போ இந்த குரு பகவான் உச்சமாக இருக்க பிறந்த ஜாதகங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு 20% நீங்கள் லாஸ் பண்ணிடணும். ஏதோ ஒரு பக்கம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு என்ன பண்ணணும், நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா தான் நீங்கள் எத்தனை கடன் வாங்கினாலும் கட்டிடலாம், ஒரு தைரியம் வரும். இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் ஒரு குறை வச்சிடணும். ஏன்னா அங்கே செவ்வாய் பகவான் பலவீனமாகிறார். காலப்புருஷனுக்கு என்ன செவ்வாய் தான் சொல்லுவோம், இடம் நில மனை எல்லாம் யாருங்க, செவ்வாய் பகவான் தான். அங்கே பலவீனமாகறதுனால வீட்டுக்கு வெளியில் வலது பக்கம் ஒரு சைட்டில் ஒரு பக்கம் பூசாமல் விட்டுறணும். ஏன்னா வந்து கேட்பாங்க, ஏன் 10 லட்ச ரூபா போட்டு வீட்டை கட்டியிருக்கேன், இதை பூசுறதுக்கு ஒரு சிமெண்ட்டோ ஒரு 2 கரண்டி மண் எல்லாம் போயிடுச்சா போயிட்டு போகிறாங்க. எவ்வளோ லட்சம் போட்டு வீடு கட்டியிருந்தாலும் வெளியே வீட்டுக்கு வெளியே கட்டாயம் ஒரு குறை வச்சிடணும். இல்லை என்றால் அந்த 6ஆம் இடம் இயங்கியே தீரும். அங்கே குரு பகவான் உச்சமாக இருந்தாலும் சரிங்க, உச்சம் இல்லாமல் இருந்தாலும் சரிங்க. ஏன்னா காலப்புருஷருக்கு 1 எட்டக்கூடியவர் 1ஆம் இடத்துல அங்கே நீசம் அடைகிறார். யாருங்க, புதனோட ஸ்டாரில் 2ஆம் பாதத்தில் உச்சம் அடைகிறார். புதன் யாருங்க, அந்த வீட்டுக்கு பகை தானே, 3, 12. அவர் எங்கே நீசமாகிறாருங்க, குரு வீட்டு நீசமாகிறார். உங்கள் பாக்கியஸ்தானத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் புதன் பகவான் தானே. பத்திரப்பதிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னாவே அங்கே புதன் ஆக்டிவேட் ஆயிடுவார். அப்போ வீட்டுக்கு வெளியில் கட்டாயம் ஒரு இடத்துல பூசக்கூடாது. ஒரு குறை வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரமாகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், கணவன் அந்யோன்யமாகட்டும், குழந்தைகள் படிப்புகளாகட்டும், உங்கள் தொழில் விஷயமாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது வந்து பொதுவான பலன் தான். அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் ஜாதகம் பொறுத்து தான் சில விஷயங்கள் மாறும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி வீட்டுக்கு வரலாம். இந்த கன்னி வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அங்கே பலவீனமாகிறார். அது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 2, 9 கூடைய தனபாகியாதிபதியை அங்கே பலவீனமாகிறார். அடுத்து அங்கே யாருங்க, புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடு. புதன் பகவான் காலப்புருஷனுக்கு 6 கூடியவர். உங்கள் மனைவி பேரில் சொத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க ஜாதகம் பலமாக இருக்கணும். அவங்க ஜாதகம் பலமாக இல்லாமல் அவங்க சொத்து அவங்க பேரில் வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய மனைவி நோய்வாய்ப்படுவாங்க. அந்த காலப்புருஷன் 6ஆம் இடம் அழகாக இயங்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல் தான், விரைய செலவு. எத்தனை ஜாதகம் உங்களுக்கு வேணும்? கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்க மனைவிக்கு உண்டான விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா தனக்கு 7ல் போய் உச்சமடைகிறார், அந்த அதிபதி 7ல் பலவீனமாயிடுறார். அதே பாதகாதிபதி என்ன ஆகிறார், உங்களுக்கு லாபத்தில் உச்சம் அடைஞ்சிடுறார். குரு பகவான் பாதகாதிபதியே லாபத்தில் உச்சம் அடைகிறதுனால உங்கள் மனைவி பேரில் நீங்கள் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்க கட்டாயம் மனைவியோட ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அவங்க பேரில் பத்திரப்பதிவு பதியலாமா, சொத்துக்கள் வாங்கலாமா? ஏன்னா சொத்துக்கள் வாங்குறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப விஷயம் ஜாஸ்தி, சும்மாலாம் இல்லைங்க. அன்றைக்கெல்லாம் தாத்தா சம்பாரித்து வச்சதெல்லாம் வச்சுக்கோங்க, நீங்கள் விற்காமல் இருந்திருந்தால் பல கோடி ரூபா போகும். ஆனால் அன்றைக்கி அந்த மதிப்பு தெரியல இல்லைங்களா? ஆனால் இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு சொத்து பூர்வீகத்தில் இருக்காது. ஏன்னா 12ஆம் அதிபதியை 2 நீசம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா? ஆனால் அவங்க வச்சுருக்கணும். அவங்க சொத்து பூர்வீகத்தில் தாத்தாவோட கொஞ்சமாவது வச்சுருந்தாதான் சிறப்பே. அது விஷயம் அவங்க சொல்லலாம். இங்கே புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட காலப்புருஷன் 6ஆம் இடம். அப்போ கடன்கள் வாங்கி இவங்க பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டக்கூடாது, சொத்துக்களை வாங்கக்கூடாது. ஏன்னா புதன்னா பேங்க்கு, உங்களே நீங்களே அடமானம் வைக்கிற மாதிரி.
உங்களை நீங்களே செக் வச்சுக்கிற மாதிரி. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா கை மாற்று வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபைனான்ஸும் வாங்கக்கூடாது. ஃபைனான்ஸ் தான் குரு. வட்டி மேலே வட்டி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் பணம் அசல் அப்படியே தான் இருக்கும். அசல் அங்கே தீராது, வட்டி மட்டும்தான் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, கட்டிகிட்டு இருப்பீங்க. 5 வருஷம் கட்டியிருப்பீங்க. ஆனால் திரும்பி பார்த்தீங்கன்னா அசலில் கொஞ்சம் தான் கழிஞ்சிருக்கும்பாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும், சம்பாதிக்க காசெல்லாம் கடன் வாங்கி கடன் கட்டுற மாதிரி ஆகிடுங்க. ஒரு கடனை வாங்கி மேக்ஸிமம் கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடு கட்டுறதுக்கு போராடணும். ஏன்னா 3-8 யாருங்க, செவ்வாய். உங்கள் சொந்த முயற்சியின் மூலம் கட்டுறதா இருந்தாலும் கூட அங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். சில பேர் சொத்து வாங்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, வளர்ச்சி இருக்காது. இந்த ஒரு வீட்டை கட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குங்களே அப்படின்னு. ஆனால் சொத்துக்கள் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகம் அந்த அப்பியரன்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா விஷயம் மாறும். சரிங்களா? ஸோ அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா இங்கே விருச்சகத்துக்கு வரலாம். ஃபைனான்ஸ் ஏன் வாங்கணும் கேட்டால் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி லாபத்தில் வரதுனால யாருக்கிட்ட நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கினீங்களோ அவங்களுக்கு லாபம். இது அப்படி கூட எடுத்துக்கலாம். கை மாற்று வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா, அதை காப்பாற்றுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நாளைக்கு பணம் தரணும்னா இன்றைக்கே பணம் வச்சுருப்பீங்க வீட்டில். அந்த கை மாற்றுக்கும் போது உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்காக என்ன பண்ணுவீங்க, பணம் அங்கே எடுத்து வச்சுருவீங்க. கை மாற்று வாங்குறது சிறப்பு. இல்லை ஜுவல் கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சு கூட என்ன பண்ணலாங்க, கட்டலாம். ஏன்னா குரு தானே உங்களுக்கு, அங்கே குரு ஆக்டிவேஷனும் வந்து ஜுவல் லோன் மூலயமா கூட நீங்கள் வீடு கட்டலாம். அடுத்து இங்கே விருச்சகத்துக்கு வருவோம். இந்த விருச்சக வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து பலவீனமாகிறார். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதத்தில். அப்போது ஒரு நீசமான கிரகம் தன்னோட சொந்த வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு போச்சு அப்படின்னாவே நீசம் கிடையாது. அதானே டிகிரி வேஸ் ஃபார் பவர் நம்ம இல்லைங்க. நீசமான கிரகம் தன்னோட ஆட்சி வீட்டுக்கு பயணம் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நீச பலத்தை இழந்துடும். அப்போ இங்கே விசாகம் 4ஆம் பாதத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெறுறார். அப்போ விருச்சக ராசியில் சந்திர பகவான் நீசம் இல்லைங்க. இதில் சூட்சம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அனுஷம் 4ஆம் பாதம் பிரச்சனை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு 8ல் வந்து உட்காருவார். அனுஷம் 4ஆம் எங்கே இருக்குங்க, விருச்சக வீட்லேயே அவர் நீச வர்க்கோத்தமம் அங்கே மட்டும். அடுத்த பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேட்டை 3ஆம் பாதம் தன் வீட்டுக்கு 8ல் வந்து உட்காருவார். அப்போ விருச்சக லக்னம் விருச்சக ராசியத்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருந்தாலோ கேட்டை 3ஆம் பாதத்தில் இருந்தாவோ சொத்து அவங்க பேரில் வாங்கக்கூடாதுங்க. வீட்டை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இருக்க மாட்டார். அந்த 8க்கு 8 அழகாக இயங்கும். காலப்புள் 8க்கு 8. ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே போய் நீசம் அடைஞ்சிடுறார். ஒரு வீட்டில் யாருங்க கணவன், செவ்வாய் தானே. அந்த மகர வீட்டுக்கு அதே பாதக வீடு. இன்னொன்று காலப்புள் 8 இல்லைங்களா. அவர் வந்து அங்கே சந்திர பகவான் அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருந்தாவோ கேட்டை 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னாவோ வீடு கட்டும் பொழுது மிகவும் கவனம் வேண்டும். நான் நீச்ச கிரகத்தை பற்றி தான் பேச நினச்சேன். இந்த வீட்டு டாபிக் ஏன் வந்ததுன்னு தெரியல. லைனை அப்படியே உங்களுக்கு டச் பண்ணி வீட்டையே கொண்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த அமைப்பில் அவங்க பார்த்துக்கணும். அப்போது இங்கே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுறார். சரிங்களா? இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுறார் 8ஆம் இடத்துக்கு 8ஆவது இயங்கும். உங்களுக்கு ஒரு ஆயுள் பயத்தை கட்டாயம் கொடுக்கும். எத்தனை ஜாதகம் பார்த்துக்கிறீங்களா, புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்காது 2 வருஷம் இருக்காது, அவர் இருக்க மாட்டார். இல்லைன்னா வெளியூர் போயிருப்பார். அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து போகக்கூடிய நிலையும் கொடுக்கும். அந்த விஷயங்களும் அங்கே நம்ம பார்க்க முடியும். அடுத்து மகரத்துக்கு வாங்க. மகர சனி பகவான் வந்து ஆட்சி வீடு இல்லைங்களா. செவ்வாய் பகவானுக்கு அது உச்ச வீடு. இப்போது இங்கே குரு பகவானுக்கு நீச்ச வீடு. இந்த மகரம் பொறுத்த தொழில் ஸ்தானம் தானே, அது பெரிய ஸ்தாபனம் சொல்லலாம். காலப்புருஷன் 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானம். இல்லை பொதுவாகவே அதுதான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல தனக்கு கீழே வராங்க பாருங்கள், வேலைக்கு வராங்க இல்லைங்க, அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது சீக்ரெட்ஸை. மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த டம்மி ஆயிடுவாங்க ஓனர். அந்த அந்த அவங்களுக்கு மதிப்பு இருக்காது. வேலைக்கு வராங்க பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஓனர் எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் அவங்க நினைப்பாங்க சொல்லி கொடுத்துருக்கோம், நல்லா கடையை பார்த்துக்குவாங்கன்னு. இவங்க கொடுக்குற இடம் என்ன ஆகும்னா அப்படியே இவங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகும். ஓனரை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் பாதகாதிபதி அங்கே உச்சம் அடைகிறார். குரு பகவான் அங்கே பலவீனமாகிறார் இல்லைங்களா. அதனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து நீங்கள் ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு கீழே நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க, அவர்கள் லிமிட்டாக வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான சம்பந்தம் பிரச்சனை இருக்குது, இல்லை படிப்பு செலவுக்காக உதவி வேணும் அப்படின்னா கணக்கு வழக்கு பார்க்காதீங்க, சம்பளத்தில் பிடிக்காதீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த சனி பகவான் நிறையா கொடுக்க. ஏன்னா 10ல் உச்சமாகிறார். தன் வீட்டுக்கு மகரத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அதனால் அழகாக விஷயத்தை உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுப்பார். தொழில் மூலமாக லாபத்தை கட்டாயம் கொடுத்துருவார். இதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. ஆனால் உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே டம்மி, உங்களுக்கு அங்கே மதிப்பு இருக்காது. அதே மாதிரி மகர லக்னம் மகராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க வந்து அந்த கடைக்கு வரணும். அவங்களுக்கு ஒரு டேபிள் சேர் போட்டு உட்கார. ஏன்னா அங்கே 5-10 இயங்குறாங்க சுக்கிர பகவான். உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். முயற்சி ஸ்தானாதிபதி இங்கே நீசம் அடைகிறார். அப்போ அங்கே மனைவியை வந்து ஒரு டேபிள் சேர் போட்டு உட்கார வைக்கிறதோ இல்லை கல்லாப்பெட்டிலேயே உட்கார வைங்க. ஸோ இவங்க மனைவியை வந்து அந்த இடத்துக்கு வந்து போகும்பொழுது 5-10க்கு உண்டான இயக்கம் அங்கே அழகாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் செவ்வாய் பகவான் உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தன்மை தான். ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர். நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. சூரிய பகவான் அப்படி தான் இல்லைங்களா? பஞ்சுவாலிட்டினா சூரிய பகவான் தான். எந்த விஷயத்தை தலைமை பண்போட கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. செவ்வாய் பகவான்னா ஆளுமை திறன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு விஷயத்தை அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆள் வேலை செய்வாங்க. பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்க பார்த்தா போதுங்க அப்படியே ஸ்லோ பண்ண பண்ணிடுவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பவர் சூரியனுக்கு கிடையாதுங்க. யாருக்கு இருக்குங்க? செவ்வாய்க்கு மட்டுமே உண்டு. சூரிய பகவான் பார்த்து சட்டம் போட்டுருவாங்க, பார்த்ததுமே திட்டுவாங்க. ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாதுங்க, பார்த்தாவே போதும். அந்த பயத்தை அங்கே செவ்வாய் கொடுப்பார். இவங்க வீடு கட்டும் பொழுது இப்போது தன் வீட்டுக்கு இங்கே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இங்கே உச்சம் அடைகிறாரு, சனி பகவான் நீச்சம் அடைகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நீச்சன் என்ற ராசிநாதன் பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் நீசபங்க ராஜயோகம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் நீசமாக இருந்து அந்த கிரகம் ஆட்சி பெற்றால் அது வந்து நீச பங்கம் தான். அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்றால் மட்டுமே ராஜயோகம். நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் நீசமாக வச்சுக்கோங்க, செவ்வாய் பகவான் நீங்கள் மகரத்தில் உச்சம்னா இது ராஜயோகம். இது எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சம்பாரித்து வச்சிங்கனாலும் நீங்கள் அனுபவிக்க முடியாது, உங்கள் சந்ததிகள் தான் போய் சேரும். அனுபவிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சனி பகவான் யாருங்க? தனக்கு நான் சுகஸ்தானத்தில் போய் பலவீனமாயிடுறார் இல்லைங்களா? அந்த வீட்டு பாதகாதிபதி வந்து கால 8 வந்து இங்கே உச்சம் அடைகிறார். அப்போ என்னென்னா, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாது, சந்ததிகள் மட்டும்தான் போய் சேரும். ஆனால் பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. இவங்க வீடு கட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா கார்னர் பிளேஸில் குடியிருக்கக்கூடாது, அந்த கார்னர் சைட்டு வாங்கக்கூடாது. வாங்கிட்டாங்கன்னா வளர்ச்சி கிடையாது. ஏன்னா புதன் தான் கார்னர், அங்கே 6 வந்து இயங்குறதுனால சைட்டு வாங்கக்கூடாது. சீப் அண்ட் பெஸ்ட்டில் வருங்க ஒரு வீடு வரும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த கார்னர் 6க்கு உண்டான கிரகம் 3ஆம் இடத்துல நீசம் அடையுது, பலவீனமாகிறார். அதனால் அங்கே வாங்கக்கூடாது. இப்போ இந்த மகர வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், குரு பகவான் பலவீனமாயிடுறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாக்யாதிபதி ஏன் 2ஆம் இடத்துல நீசமாகறா, உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கணும். கொஞ்சம் அடுத்தவங்களை ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சோ, இல்லை அதிகமாக லாபம்ங்கிறது வேறு, அதிக லாபம் வேறு, ஏமாற்றக்கூடிய லாபம் வேறு, இதெல்லாம் வச்சாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடுத்தவர்கள் போகாது. அன்றைய காலகட்டம் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி இருக்குங்க. ஆனால் அதிகமாக லாபத்துக்கு செஞ்சு நிறையா பேர் கடை இழுத்து மூடியிருக்காங்க. நிறையா பேர் அந்த காலம் இந்த கடை அங்கே இருக்கும், அங்கே சூப்பராக போயிட்டுருக்கும். ஆனால் அவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா குரு பகவானை கரெக்டாக கையாள தெரியணும். மகர லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு விஷயம். இப்போ அடுத்து மீனத்துக்கு வாங்க. இந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நீச்சம் அடைகிறார், சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3-8க்கு உண்டான அஷ்டமாதிபதி உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? அதே 4-7க்கு உண்டான புதன் பகவான் வந்து உங்களுக்கு என்ன ஆகிறாருங்க, நீச்சம் அடைகிறார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 4ஆம் பாதம், ரேவதி 4 பாதம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா இந்த வீட்டில். ஸோ இங்கே புதன் பகவான் ஆயில்யம் ரேவதி 4ஆம் பாதம் இருக்கார் அப்படின்னா 108வது பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேன்சரில் இறந்தவங்க இருப்பாங்க. தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே அகால மரணம், ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை அங்கே சூசைடோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்துல பேர் கெட்டு போனவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு சந்திச்சு வருவாங்க. ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா காலபுருஷன் 6 இல்லைங்களா, 3 6 கூடியவர் தனக்கு வந்து உட்காந்துட்டார் 12ஆம் இடத்துல, குரு வீடு தானே உங்களுக்கு. ஸோ அந்த பிரச்சனை அங்கே இருக்கும். இங்கே சுக்கிர பகவான் பார்த்தீங்க வச்சுக்கோங்க 3 8 இயங்குறதுனால எதிர்பாலினத்தோட பழகும் பொழுது இவங்க அதிக கவனமாக பழகணும். இவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தான் என்றைக்குமே. ஏன்னா காலப்புருஷனுக்கு அது 12ஆம் இடம் ஆயிடுச்சு. உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்போவுமே உங்களோட எதிர்பார்த்துக்கிட்ட தெரிவிக்கக்கூடாது. தெரிவிச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளார அவங்களே பிரச்சனையாக வருவாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா புதன் பகவான் தானே காதல், அவர் தானேங்க. சொல்லுங்கள், தூங்கிட்டீங்களா? அப்போ இந்த இடத்துல அவர் நீச்சம் அடைகிறதுனால இவங்க லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒத்துக்காமல் அடித்து கொண்டவங்களும் இருப்பாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் லவ் பண்ணி புதன் பகவான் நீச்சமாக இருக்கார் அப்படின்னாவே காதல் கல்யாணத்தை ஒத்துக்காமல் அவங்க ஜாதி மத பற்றுல பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி அடித்து என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா இதில் மாந்தி ஆக்ட் வச்சுக்கோங்க, மாந்தி ஒரு பார்வை இருக்குது சம்மந்தப்படுது அப்படின்னா கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. இறந்த சாப தோஷங்கள் அவங்க ஃபேமிலிக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்கும். மீனம் 108வது பாதம், அதில் புதன் பகவான் இருந்தால் மாந்தி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இதில் மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிகார முறைக்கு வரலாம். சரிங்களா? இப்போ இதில் பரிவர்த்தனை ஒரு இருக்கு இல்லைங்களா, ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. இப்போ சனியும் செவ்வாய் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ சனி பகவான் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக இருந்தாவோ, மேஷ வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தாவோ இது பரிவர்த்தனை தான். இந்த உச்ச நீஷ பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நிறைய திறமை இருக்கும், இவர் நிறையா தொழில் சார்ந்தாலும் நிறைய திறமை இருக்கும், அங்கீகாரம் கிடைக்காது, அதன் மூலம் வருமானம் இருக்காது. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்தாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு திறமை இருக்கிற நபர் அவங்க. ஆனால் அவருக்கு அங்கீகாரம் எப்போ கிடையாது தெரியுங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் ஒரு பாராட்டே கிடைக்கும். அது வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காது, அங்கீகாரமும் கிடைக்காது. ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்னா யோகம் கிடையாதுங்க. அதே 2 கிரகம் வச்சுக்கோங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படின்னா உங்களை அழகாக கொண்டு வந்துடும், உங்களை அழகாக வெளியே கொண்டு வந்துடும். இதுக்கு தசாபுத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. கோச்சாரமும் உங்களுக்கு என்ன பண்ணும், இவங்க இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, வேறு ஊர் போய் தான் அவங்க பிழைக்கணும். உள்ளூரில் இருந்தாங்கன்னா வளர்ச்சி கிடையாது. அந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும், வெளிநாடு வரணும், அப்போ தான் அவங்க சைன் பண்ண முடியும். 2 நீச கிரகம் பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படின்னா மாற்று இடத்துல வந்தவங்க என்ன பண்ணலாங்க, அழகாக பெயரை காப்பாற்றிக்கலாம், கொண்டு வருமானம் எடுத்துக்கலாம், சொத்துக்களும் அவங்களுக்கு சேரும். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் எடுத்திங்க அப்படின்னா அந்த பரிகாரத்துக்குள்ளே வருவோம். இப்போ சனி பகவானையும் சூரிய பகவானும் ஒன்றா பார்த்தோம், நம்ம மேஷ வீட்டில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பரிவர்த்தனை இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது நீச்சம் உச்சத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது செவ்வாய் வீடாக இருக்குது இல்லைங்களா. செவ்வாய் வீடு அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணணுன்னா எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் இவங்க ராசி ஆக்டிவேட் பண்ணணும், ராசியை ஆக்டிவேஷன் பண்ணணும். சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகரை வணங்குவது ரொம்ப சிறப்புங்க. தனிப்பட்ட முருகர் ஆலயத்தை விட சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்தில் ஒவ்வொரு யாக பூஜை வைப்பாங்க தெரியுங்களா. பெரிய பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்தந்த சுவாமிக்கு அந்தந்த உங்களுக்கு திதியில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் கலந்துக்கிட்டாவே உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா தன்னோட சுகஸ்தானத்தில் போய் செவ்வாய் பகவான் பலவீனம் ஆயிடுறாரு, தனக்கு 2ஆம் இடத்தை இங்கே 9 ஆக்டிவேட் பண்ணுறோம். அதனால தான் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் ஆலயங்களில் முருகர் வழிபாடு எடுத்துக்கும்போது சிறப்பாக இருக்கும். அந்த இடத்துல 9 விளக்கு போடணும். எப்படி கேட்டிங்கன்னா பஞ்சு திரியோட வாழைத்தண்டு திரியும் திரிச்சு போடணும். வாழைத்தண்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருங்க, செவ்வாய் பகவான் தான். அந்த வாழைத்தண்டு திரியும் திரிச்சு போடும்போது தான் உங்களுக்கு அந்த 5 9 ஆக்டிவேஷன் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ இவங்க நெய் விளக்கு போகிறது இன்னும் சிறப்பு. நெய் விளக்கு போகிறது இன்னும் உங்களுக்கு ஏன்னா 9க்கு உண்டான குரு பகவானை இயக்குற மாதிரி தான். ஸோ அடுத்து எடுத்திங்க அப்படின்னா இங்கே செவ்வாய் கடகத்துக்கு வருவோம். இந்த கடக வீட்டை பொறுத்தது பார்த்திங்கன்னா இங்கே குரு பகவான் உச்சம் அடைகிறாருன்னு பார்த்தோம். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அங்கே பலவீனமாகிறாரு இல்லைங்களா. சந்திர பகவான் ஆட்சி பெறுறார். இவங்களோட குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா கட்டாயம்
ஒரு நீர்நிலை இருக்கும். ஒரு ஆறோ கிணறோ ஒரு ஏரியோ ஒரு வாய்க்காலோ கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த இடங்களில் அவங்க போய் குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்குறதே சிறப்பு. அது அம்மன் தெய்வமாக இருக்குது அப்படின்னா வருஷம் ஒருக்கா பட்டுப்புடவை சாத்துங்க. உங்கள் சார்பில் 3 தீர்த்த குடம், உங்களுடைய சார்பில் 3 தீர்த்த குடம். இது 1, 5, 9 ஆக்டிவேஷன் தான். சரிங்களா? கடகம், இந்த இடத்துல விருச்சகம், இங்கே மீனத்தை இயக்குற மாதிரி தான். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 3 குடம் வாங்கிட்டு போய் ஒரு ஐயர்கிட்ட கொடுத்து கலசம் பண்ணிக்கோங்க. அவர் தட்சணை கொடுத்துருங்க. ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி, போர் தண்ணி, 3 தண்ணி எடுத்து கொண்டு போய் எப்பெல்லாம் உங்கள் கோயிலில், உங்கள் குலதெய்வ கோயிலில் உங்களுக்கு எப்போ தீர்த்தத்துக்கு போகிறாங்களோ, வருஷத்துக்கு போவாங்க இல்லைங்களா பண்டிகை அன்னைக்கு, அதில் நீங்கள் காப்பு கட்டி கட்டாயம் போகணும் தீர்த்தத்துக்கு. உங்கள் சார்பில் 3 குடம். ஏன்னா இப்போ கோயிலே குடம் கொடுத்துருவாங்க. தீர்த்தத்துக்கு நீங்கள் காப்பு கட்டிட்டீங்கன்னா கோயிலில் குடம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு குடத்தை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த கடக லக்ன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட இயக்கமும் குரு பகவான் இயக்கமும் சிறப்பாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் காசு வாங்கிட்டு போய் 3 குடத்தை கொடுத்து தண்ணியும் 3 பேர் வீட்டிலேருந்து போகலாம். ஏன்னா ஒருத்தரே கொண்டு முடியாது இல்லைங்களா? அதில் ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, உங்களுக்கு போர் தண்ணி ரொம்ப சிறப்பு. கொண்டு போய் அந்த குடத்தோடு கொடுத்துருங்க. வருஷம் 3 குடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான இயக்கங்கள் கட்டாயம் கிடைக்கும். அடுத்து கன்னிக்கு வரலாம். இந்த கன்னி பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் தான் பார்த்தோம். இந்த புதன் பகவான் எடுத்திங்கன்னா பெருமாள் இல்லைங்களா? சுக்கிர பகவான் எடுத்திங்கன்னா மகாலட்சுமி. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் போகணும். ஸ்ரீரங்கம் போகும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகாலை தரிசனம் சிறப்பு. அதாவது அது பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம். ஏன்னா 2-9 உண்டான சுக்கிர பகவானை இயக்குவதற்காக வெள்ளிக்கிழமை போகலாம், புதன்கிழமை போகலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் அவங்களுக்கு சிறப்பு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் அவங்களுக்கு சிறப்பு. என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 4 மணிக்கு இந்த கோயிலில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ 5 மணிக்கு தான் நடத்த இருக்கிறாங்க, அந்த விஸ்வரூப தரிசனம் நடக்குது. அப்போ 100 ரூபா ஒரு டிக்கெட் ஒன்று, 100 பேர் மட்டுமே அலௌடு. காலையில் துளசி மாலை ஒன்று வாங்கிக்கணும். 5 நெய் விளக்கு, இதில் தாமரை தண்டு திரி போடணும். எப்படி செவ்வாய்க்கு வாழைத்தண்டு திரி போட்டோமோ இங்கே சுக்கிர பகவானுக்கு தாமரை தண்டு திரி. எப்போவுமே இந்த கன்னி லக்னம் கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த தாமரை தண்டு திரி உபயோகப்படுத்துறது சிறந்த விசேஷம். சுக்கன் ஆக்டிவேஷன் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா தாயாருக்கு பார்த்திங்கன்னா 20 தாமரையை வாங்க சொல்லி ஒரே மாலையாக கட்டிக்கணும். 20 தாமரை வாங்கி ஒரே மாலையாக அவங்க டக்குனு கோர்த்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணணுன்னா துளசி மாலை ஒன்று, 20 தாமரை பூ வாங்கி அது ஒரே மாலையாக போட்டுட்டு இங்கே புதன் பகவானுக்கு உண்டான பெருமாளுக்கு 5 நெய் விளக்கும், அங்கே மகாலட்சுமி தாயாருக்கு 20 நெய் விளக்கும் போட்டு வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு. அந்த புதன் சுக்கிரன் அந்த கன்னி வீட்டுக்கு அழகான இயக்கத்தை கட்டாயம் கொடுப்பார். அடுத்து இங்கே விருச்சிகத்துக்கு வருவோம். இதுவும் ஒரு நீர் ராசி தான். ஆனால் இவங்க என்ன பண்ணணுன்னா திருச்செந்தூர் தான் போகணும். திருச்செந்தூர் எப்படி போகணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் அங்கே போய் தங்கணுங்க. நைட் அங்கே படுத்து தூங்குனாதான் இந்த சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் தான் உங்களுக்கு. இவங்களுக்கு குரு தான் யோகாதிபதியாக வரார் இல்லைங்களா? அப்போ செவ்வாயும் குரு எங்கே இயங்குறாங்க? திருச்செந்தூரில் இயங்குறாங்க. ஆனால் திருச்செந்தூர் எப்படி போகணும்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் சிறப்பு. செவ்வாய்க்கிழமையும் இதில் செவ்வாய் வியாழனில் பௌர்ணமி வந்தால் இன்னும் சிறப்பு. சந்திரன் தானே பௌர்ணமி அப்படிங்கிறது, சந்திரன் தானே அவர் ஆக்டிவ் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் அங்கே பிளான் பண்ணிங்கன்னா திங்கக்கிழமை சாயங்காலமே கோயிலுக்கு நீங்கள் போயிடணும். சாயங்காலம் 6 மணி பூஜையை பார்த்துடணும். பார்த்துட்டு ஒரு ஏர் பில்லோ வாங்கிக்கோங்க. ஏர் பில்லோ, ஒரு பில்லோ கவர். எதுக்குன்னா அங்கே நைட்டு அங்கே மண்டை தூங்கணும் நீங்கள். ஏன்னா காலை 8ஆம் இடம் இரவு தானேங்க, அங்கே நீங்கள் படுத்து தூங்கணும். ஏன்னா அங்கே ராகு பகவான் என்ன ஆகிறாரு உங்களுக்கு? உச்சமடைதாருங்களா? அங்கே கேது பகவான் சொல்லுங்கள், ராகு நீச்சமா உச்சமா? இங்கே கேது உச்சம் அடைவார் 8ஆம் இடத்தில், ராகு பகவான் நீச்சம் அடைவார். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் பில்லோவில் தம் கட்டி உங்கள் காற்றை ஊதணும். தம் கட்டி காற்றை ஊதி லாக் பண்ணணும். அதுக்கு கவர் ஒன்று போடணும். அதில் அங்கே வச்சு படுத்து தூங்கணும். நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூச்சு காற்றை ரிமூவ் பண்ணுறீங்க.
ராகு யாருங்க? காற்று தானே. உங்களோட மூச்சு காற்றுங்க நெகட்டிவ் எனர்ஜி தானே. ஸோ அங்கே என்ன அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீட்டாக அதை மடிச்சா எடுத்து வச்சிடுறீங்க. ஒரு ஓரமாக அந்த பில்லோவையும் அந்த பில்லோ கவரையும் மடித்து வச்சுருங்க. யாராவது வரவங்க பயன்படுத்திக்குவாங்க, தூக்கிலாம் வீச வேண்டாம். சரிங்களா? இது மற்றவங்க எடுத்தால் அவங்களுக்கு எதாவது பாதிப்பு தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறத விட மற்றவங்க பயன்படுத்தும் போது தான் நமக்கு அது ப்ளஸ்ஸாகவே ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சதும் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கிணத்துல குளிச்சுட்டு முடிஞ்சால் நைட் இரவு பூஜையும் பாருங்கள். காலையில் ஒரு மஞ்சள் துண்டு எடுத்துகிட்டு போய் நைட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்க பூக்கள், நிர்மாலய பூக்கள் சொல்லுவாங்க. அதை காலையில் அந்த மஞ்சள் துண்டு மூலமாக அந்த பூவை வாங்கிட்டு வரணும். அந்த மஞ்சள் துண்டில் அந்த பூ வாங்கிட்டு வந்து கடலில் விடணும். இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவங்க திருச்செந்தூருக்கு இப்படி போயிட்டு வந்தால் மட்டுமே சிறப்பு. சரிங்களா? இப்போ காலை ஃபஸ்ட்டு பூஜை பார்க்குறோம், மதியம் உச்சிக்கால பூஜையை பாருங்கள், சாயங்கால பூஜையும் பாருங்கள், அதுக்கப்புறமா கிளம்பி வாங்க. அப்போ உங்களுக்கு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் திருச்செந்தூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கொடுப்பார். என் கிளைண்ட்ஸ் சொல்லி நான் வெற்றி கண்ட பரிகாரத்தில் இதுவும் ஒன்று. குழந்தை இல்லையா, குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும். வெற்றி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் இல்லையா, கிடைக்கும். எல்லாமே கொடுப்பார் திருச்செந்தூரில். அங்கே செவ்வாய் ப்ளஸ் குரு மங்கள யோகம் தானே உங்களுக்கு, குரு மங்கள யோகம் தாங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதனால் திருச்செந்தூர் இப்படி போயிட்டு வரதே சிறப்பு. அடுத்து மகர வீட்டுக்கு வாங்க. இந்த மகரத்தில் குரு பகவான் பலவீனமாகிறார் இல்லைங்களா, செவ்வாய் பகவான் பலமாகிறார். இங்கே இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குருவும் செவ்வாயும் யோகம்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இங்கே செவ்வாய் தான் பலமாகிறார், இங்கே குரு பகவான் பலவீனமாயிடுறார். இந்த வீட்டை மகரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீட்டில் ஒரு கர்மம் நடக்குதோ ஒரு அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டால் நீங்கள் நின்றுக்கோங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுங்க. சரிங்களா? ஓரமாக நீங்கள் உட்காரக்கூடாது. மகர லக்ன ராசியில் பிறந்தவருங்க சனி பகவான் ஆட்சி வீடு. எந்த வீட்டில் போய் நீங்கள் எல்லாம் ஒரு நல்லதுக்கு பண்ணுறதை விட ஒரு கஷ்டத்தை போய் பங்கெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே விஷயம் கிடைக்கும். சனி பகவான் கர்மகாரன் இல்லைங்களா, கர்மசம் ஆட்சி இல்லைங்களா. செவ்வாய் பகவான் பாதகாதிபதி தானே, அங்கே வந்து உச்சம் அடைகிறார். அப்போ உங்களோட கர்மத்துக்கு உண்டான விஷயத்தை அங்கே நீங்கள் முன்னாடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பாதகம் வேலை செய்யாது. பாதகம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா இங்கே 3 பாண்டுக்குண்டான குரு பகவான் பலவீனமாகிறார் இல்லைங்க. காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி என்ன ஆகிறார், உங்கள் இடத்துல வந்து நீச்ச பலவீனமாயிடுறார். குரு யாருங்க, மூளை. மூளை தானே, அதிக கோபம் இருக்கும் டைமில் உங்களுக்கு மூளை வேலை செய்யாது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் உறவுகள்லாம் பகையாக இருப்பாங்க. கவனமாக பேசணும். உங்களோட எந்த விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ இதுதான் உங்களுக்கு மெயின் பரிகாரமே. சனி பகவான் ஆக்டிவேஷன் அப்படிங்கும் போது நல்லது விஷயத்துக்கு பண்ணுறதை விட ஒரு துக்கத்தில் போய் உங்களோட பங்களிப்பு கொடுங்க. உங்கள் பேக்கெட்டில் என்ன காசு இருக்குது, வந்து உட்காந்துட்டாங்களா டேபிள் சேர், தண்ணி கேன் 2 கேன் வாங்கி வைங்க. தண்ணி கேன் வெளியே சேர் போட்டிருப்பாங்க, தண்ணி கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. 80 ரூபா தான் கேன், அதிகம் வராது இல்லைங்க. ஒரு 2 கேன் வாங்கி போடுங்க. டீ வாங்கிட்டு சொல்லுங்கள், டீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நீங்கள் அவங்க வாங்கி வைக்கிறத விட பெரியவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறது சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம் எங்கெல்லாம் கேம்ப் போடுறாங்களோ அங்கே போய் உங்கள் பங்களிப்பை கொடுங்க. பாதகம் வேலை செய்யாது. மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க இல்லைங்களா, எப்படி இருந்தாலும் வருஷம் 1-2 கேம்ப் போடுவாங்க. இதில் கண் சிகிச்சை முகாம் போடுவாங்க. இதுதான் சுக்கிரன் ஆக்டிவேஷன். சுக்கிரன் யார் உங்களுக்கு 5-10 கூடியவருங்களா, யோகாதிபதியா பஞ்சமாதிபதியா, அழகாக வேலை செய்வார். கண் சிகிச்சை முகாம் கேம்பில் போய் உங்கள் பங்களிப்பை கொடுத்தீங்க அப்படின்னா மகர லக்ன ராசிக்காரர்கள் அப்படியே தூக்கி மேலே உட்கார வைப்பார். இதெல்லாம் சைன் பண்ண பரிகாரங்கள். சரிங்களா? இது கொடுத்து பாருங்கள் கிளைண்ட்ஸுக்கு. உங்களுக்கு பாராட்டு கிடைக்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் சொன்னோம், ரிசல்ட் எங்களுக்கு வரல அப்படின்னு, கட்டாயம் கிடைக்கும். அடுத்து மீன வீட்டுக்கு வரலாம். இந்த மீன வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் என்ன உச்சம் அடைகிறாருங்களா, ஆனால் அங்கே 3-8 புதன் பகவான் பலவீனமாகிறார். ஓப்பன் டாக்காக சொல்கிறேன், சோசியல் மீடியா தான். பட் எப்போ உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அவுட். வளர்ச்சியே கிடையாது, வளர்ச்சியே கிடையாது. என்னெல்லாம் சேர்த்து வச்சிங்களோ
அத்தனையும் நீங்கள் போகிறதுக்குள்ளார இழந்துருவீங்க. அதுதான் குரு, அதுதான் குரு. ஏன்னா மேஷ வீட்டுக்கு இயற்கையாகவே இந்த 10, 11, 12 வேலை செய்யாத மாதிரி அங்கே எதில் முடியுதுங்க உங்களுக்கு? புதனோட சாரம் அங்கேயே வந்து முடியுதுங்களா உங்களுக்கு? தனுசு மண்டலத்தில் ஆரம்பிச்சு சொல்லுங்க சொல்லுங்க, தனுசு மண்டலத்தையே முடியுது. நீங்கள் என்னெல்லாம் ஆட்டம் போடுறீங்களோ எல்லாத்துக்கும் செக் வச்சுட்டு உங்களோட குடும்பத்தையும் நிம்மதி இல்லாமல் அவங்களோட சாபத்தையும் வாங்கிட்டு போவீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு விமோசனம் கிடையாது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணணுங்க? கவனமாக இருக்கணும். மீன லக்னம் மீனராசி பிறந்துட்டாங்க அப்படின்னா லிமிட் 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 ஒரு சர்க்கிள் போட்டு தான் அவங்க லைஃப்பை கொண்டு போகணும். எப்போ அந்த எல்லையை தாண்டுறாங்களோ அவங்களுக்கு அவங்களே ஜீரோ. எப்போ எல்லைக்குள்ளே வாழ்கிறாங்களோ அவங்க ஹீரோ. சரிங்களா? அப்போ இதையும் நம்மங்க சொல்லலாம். சரி, சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவ கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லுங்கள். சந்தேகம் ஜாதகத்தில் கூட சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? ஐயாவுக்கு பயமாக இருக்குங்கிறாங்க. ஆனால் அவர் இது வரைக்குமே மூடல. நான் பேச ஆரம்பிச்சு பேசிட்டே தான் இருக்கார். இல்லைங்க, நீங்கள் பேசுங்க. இல்லை, பயமாக இருக்குன்னு சொன்னீங்க. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சே பக்கத்தில் வந்துட்டேன். இனி இங்கே இன்னும் பேச குறைக்கலன்னு சொல்ல வரேன். சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஏதாவது. அப்போது நீச்ச கிரகத்துக்கும் உச்ச கிரகத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச சூட்சம கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதற்குண்டான பரிகாரம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த மீன வீட்டுக்கு சொல்லவே இல்லை பரிகாரம். யாருமே இன்னும் கேட்கல. அப்போ உங்கள் கவனம் எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்தங்களா? இதுக்கு மட்டும் பாயிண்ட் தான் கொடுத்தேன், இன்னும் பரிகாரம் கொடுக்கல. யாரோ ஒருத்தர் கேட்பீங்கன்னு பார்த்தேன். சரி, நானே சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது காலப்புருஷருக்கு 12ங்களா? இது உங்களோட லக்னமாக இருந்தால் உயிர்ஸ்தானம், ராசியாக இருக்குது அப்படின்னா உடல் ஸ்தானம். லக்னம் கேரக்டர், ராசி ஆக்டிவிட்டீஸ். யாரும் கேரக்டரை மாற்றிக்க மாட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டி அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மீன வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர் ராசியில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு வந்து தானம் தான். யாருங்க? மீன் தான், வேறு எதுவும் இல்லை இல்லைங்களா? மீன் தானே. ஆனால் ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் மீனுக்கு உணவு போடுறீங்க அப்படின்னா முதல் நாளும் அந்த அன்னைக்கும் அடுத்த நாளும் மீன் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் இல்லை. ஆமாங்க, 3 நாள் மட்டும்தான். ஏன்னா எல்லா அதை விட மீன் தான் நல்லது உடம்புக்கு. அதனால் மீனுக்கு உணவு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த 3 நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்க, ஒரு குளத்தை பார்த்துட்டீங்க, கொஞ்சம் ஒரு கை பொறி வாங்கி போட்டு வந்துட்டீங்க, மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் 3 நாளைக்கு முதல் நாள் சாப்பிட்டா வந்து சந்தோஷம். சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் போடுறது உங்களுக்கு அந்த அன்னைக்கு பலன் இல்லை. ஆனால் பரவாயில்ல, சாப்பிட்றாங்க இல்லையா, ஒரு உணவாக போகுதுன்னு நினச்சா ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் சாப்பிடாம பிளான் பண்ணி போனீங்கன்னா அதற்கு உண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும். வீட்டில் மீன் தொட்டி வைக்காதீங்க. ராசி மீன், அதுதான் பரிகாரம். மீன் தொட்டி வச்சிங்கன்னா மீன் வளர்ச்சியே இருக்காது. கேட்டு பாருங்க. அதே போல் 12ஆம் இடம்னா ஜெயில். 12ஆம் இடம் தான் ஜெயில். இவங்களுக்கு ஒரு ராகு திசை. இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உட்காந்துட்டு இருக்கார் ராகு. இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு பயணம் பண்ணுறாருங்களா? அப்போ யாரெல்லாம் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அரசாங்கத்துக்கு புறம்பாக பண்ணுறாங்க, எல்லாம் என்ன ஆகும்? லாக் ஆவாங்க. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. நியூஸில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த மீன லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே 12ஆம் இடம் வேங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே வீட்டில் ஒரு கடல் நீர் வச்சுக்கணும். கடல் நீர், ஒரு திருச்செந்தூர் போயிட்டு வரீங்களா, இல்லை ஒரு விசேஷ இடத்துக்கு போயிட்டு வரீங்களா, தண்ணி மறக்காமல் கொண்டு வந்துடணும். தண்ணி கொஞ்சம் பாதி குறைஞ்சிட்டாலும் நம்ம தண்ணியை ஊற்றி வைங்க. நீங்கள் மறுபடியும் அந்த கடலுக்கு போகிற வரைக்கும் தண்ணி வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரம். எப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ, டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த ஒரு மூணு தண்ணியை உள்ளே ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி உப்பு சுற்றி போடுற பரிகாரம் இவங்களுக்கு அது அதிகம் பேசும். குழந்தைங்களுக்கு இப்போ சுற்றி போடுவாங்களா, உப்பு எடுத்து சுற்றி போடுவாங்க.
தண்ணியில் திருஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உப்புக்கள் கரையாதுங்க. திருஷ்டி இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு ஜாடி உப்பு இருந்தாலும் சரிங்க, தண்ணி ஒரு ட்ராப் பட்டுருச்சுன்னா அப்படியே கரைஞ்சி போயிடுங்களா? ஆனால் ஒரு கப்பு தண்ணியில் சுற்றி போடுங்க, உப்புக்கள் கரையாது. காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் திருஷ்டி இருக்குது அப்படின்னா. இவங்க நெகட்டிவான பிளேஸுக்கு அதிக நேரம் போய் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இவங்களோட அடுத்த எனர்ஜி லாஸ் ஆகிடும். செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களால முழுமையாக செய்ய முடியாது. இப்போ நெகட்டிவான பிளேஸுக்கு போய் பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். இரவு நேரங்களில் பயணம் பண்ணி போகக்கூடாது நெகட்டிவ்காக. இப்போ தவறிட்டாங்க அப்படின்னா சாயங்காலம் 8 மணிக்கு மேலே போகலாம், ஒரு தலையக்கம் சந்தெல்லாம் போகக்கூடாது. முடிஞ்சால் காலையில் போங்க, மதியம் இருந்துட்டு வாங்க. இல்லையா நைட் போகாதீங்க. நைட் ட்ராவல், லாங் ட்ராவலிங் எப்போவுமே உங்களுக்கு ஆபத்து தான். நைட்டில் லைட் ட்ராவல் போகிறது, சிங்கிளாக போகிறதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை தான். கோயிலுக்காக போகிறது வேறு, சரிங்களா? பர்சனல் அவுட்டிங் எல்லாம் போகிறதெல்லாம் இவங்களுக்கு ரிஸ்க்கு தான். அப்போ இந்த 12ஆம் இடம் கேட்டிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாங்களா? ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம், ஜெயிலில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 8ஆம் இடத்தோட தசா புத்தி ஆக்டிவேஷனில் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு நீச கிரகம் இருக்குது, அதில் மெயின் ராகு சூரியன் பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சிறைவாசம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தசாபுத்தி வருது அப்படின்னா இவங்கெல்லாம் சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். அப்போ ஒரு குரூப் போவாங்க இல்லைங்களா, ஒரு கட்சி சார்பில் போவாங்க, ஸ்வீட் கொடுக்கறதுக்காக, உணவு கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி இப்போ ஜபம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவங்க வழியில் போவாங்க இல்லைங்க, அவங்களோட உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும். மீனத்துக்கு மட்டும் 8 ஆக்டிவேஷனில் சிறைவாசம், சிறை தண்டனைக்குள்ளே கிரகங்கள் பயணிக்கும் பொழுது இந்த பரிகாரம் பண்ணலாம். இவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய பரிகாரம் பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு நாட்டு சக்கரை 3 கிலோ, நாட்டு சக்கரை 3 கிலோ, ஒரு காப்பி, டீ வடிகட்டிருக்கீங்களா, வடிகட்டி பெருசு வாங்கிக்கோங்க. இப்போ டீ கடையில் வடிகட்டி பெருசாக தான் கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் தான் சின்னதாக இருக்கும். ஒரு 50 ரூபா போட்டிங்கன்னா வடிகட்டி பெருசாக வாங்கிக்கலாம். நாட்டு சக்கரை 3 கிலோவும் ஒரு வடிகட்டியும் வாங்கிட்டு ஒரு 500 ரூபா கொண்டு போய் கையில் கொடுத்துருங்க. யாராவது பேஷன்ஸ் வந்து டீ காஃபி கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு, இல்லைங்களா? நம்ம கொடுக்குற காசு வந்து பார்த்திங்கன்னா 30 பேர்த்துக்கு கொடுக்கலாம், 40 பேர்த்துக்கு கொடுக்கலாம், கொடுக்க மாட்டாங்க. 10 பேர்த்துக்கு கொடுக்கட்டுமே, இல்லைங்களா? வாங்கினவங்களுக்கு பரிகாரம் தானே. இதை வருஷம் ஒருக்கா கொடுங்க. நாட்டு சக்கரை 3 கிலோங்கிறது யாருங்க? குரு தான். வடிகட்டி யார் தெரியுங்களா? கேது. கேது. அப்போது மித்த பொருள்லாம் இல்லை, பால் வாங்கணும், டீ தூள்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் கையில் கேஷாக கொடுக்குறோம். கேஷாக கொடுத்துட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னா கட்டாயம் கொடுப்பாங்க. நான் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொன்னேன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மார்ச்சுவரி இருந்தாலும் பிணங்கள் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன ஆகுங்க, மார்ச்சுவரியில் எப்போவுமே பிணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. என்றைக்காவது க்ளீனாக பார்த்துருக்கீங்களா? க்ளீனாக இருக்குங்களா? இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. அதனால தான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த பரிகாரம் கொடுக்கறது மீன லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான இந்த புதன் சுக்கிரனோட காம்பினேஷன் தான். ஏன்னா ஒரு இறப்பு அப்படிங்கிறது புதன் சம்பந்தப்படாமல் இருக்கவே இருக்காது. புதன் சம்பந்தப்படாமல் ஒரு இறப்பு நிகழாது. அவங்களோட சார்ட் வாங்கி பாருங்கள், இல்லை இறந்த டைம் பாருங்கள், அந்த புதன் கோரையோ புதன் நட்சத்திரமோ இல்லை அந்த லக்னாதிபதி ஏதோ ஒரு சில புதன் எவ்வளோ ஆட் ஆவார். அதான் 108வது பாதம். 108ல் 108 லாஸ்ட்டாக வந்து உட்காந்துட்ருக்கேன். அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே சுக்கிரன் உச்சமாகிறார் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஒரு ஆசைகள் வராது, அதையும் தடுக்கும் இந்த 12ஆம் இடத்துக்குண்டான பரிகாரம், சரிங்களா? ஸோ அடுத்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. கேள்வி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் பேசுவேன், வேறு எதுவும் இல்லை. எனிவே இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களையும் வளங்களையும் அள்ளி தரட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். பண்டிட் பாலு அவர்களுக்கும் ஈசன் ஜோதி அறக்கட்டளை உரிமையாளர், அதாவது எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஒரு கூட்டமைப்பு மாதிரி, அந்த எல்லாரும் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் அனைத்து விஷயங்களையும் அனைத்தையும் அள்ளி தரட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.